பெரியன் ஃபேமிலி பிரைஸ் த லார்ட். உங்களுக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்ல போறேன். குட்டி ஜான் என்கிற ஒரு பையன் வந்து நெறைய பண தேவை அவங்களுக்கு இருந்தது. அந்த சின்ன பையனுக்கு அப்பா, அம்மாவோ, வேற சப்போர்ட்டோ, ஃப்ரெண்ட்ஸோ யாருமே கிடையாது. அதனால ஒரு குட்டி மேங்கோ பிசினஸ் பண்றாங்க. மேங்கோ ஃப்ரூட் விக்கிறாங்க. யாருமே அந்த கடைக்கு போமாட்டாங்க. சின்ன பையன் இவன் கடையில என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரொம்ப நாள் டிராவல் பண்ண ஒரு மனுஷரு, ரொம்ப செல்வந்தர். அந்த இடத்த தாண்டும்போது, ஓகே எனக்கு இங்க ரொம்ப களைப்பா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த மேங்கோ ஷாப்ல குட்டி ஜான் கிட்ட எனக்கு 2 மேங்கோஸ் குடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குட்டி ஜானும் 2 மேங்கோ குடுக்குறாங்க. நல்ல பிரைஸ்ல குடுக்குறாங்க. அவரும் வாங்கிட்டு கிளம்புறாரு. அப்போ அவருடைய பணப்பை வந்து கீழ விழுகுது. அப்போ இந்த குட்டி ஜான் என்ன பண்றான் அப்படின்னா, அது ஓடி போய் அந்த பணப்பைய எடுத்து சேஃபா வச்சு, அவர் தேடி தேடி போய் திருப்பி ரிட்டர்ன் குடுக்குறான். அப்போ யோசிக்கிறாங்க, இந்த சின்ன பையனுக்கு இவ்ளோ தேவை இருந்தும், அத திருடணும்னு நெனைக்கல. அத திருப்பி என்கிட்டயே குடுக்கணும்னு அவனுக்கு தோணுச்சு. ரொம்ப உண்மை உள்ளவனா இருப்பான் போல இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கடைக்கு அவங்க ஃபேமிலியா போறாங்க. அந்த பிசினஸ் வளருது. மேங்கோஸ்லேருந்து ஆப்பிள்ஸ், பொமோகிரானட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃப்ரூட் ஷாப் ஓப்பன் பண்றதுக்கு ஜானுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அளவுக்கு உயர்த்துனாங்க. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலுமே லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, "கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான்." நம்ம வேலையிலயா இருக்கட்டும், நம்ம படிப்பு விஷயத்திலயா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், சபையிலயா இருக்கட்டும், கொஞ்சம் சின்ன பொறுப்பு கொடுத்திருந்தாலும் அதில் நம்ம உண்மையா இருக்கும்போது பெரிய காரியங்களுக்கு கர்த்தர் நம்மளை நம்புவார். இப்போ சபையில நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கும். சேரை வந்து அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், பாயை மடிச்சு வைக்கிறதா இருக்கட்டும், பாத்திரத்தை கழுவுறதா இருக்கட்டும். இது நம்ம சின்ன விஷயமா பார்க்குறோம். ஆனா அதுல நம்ம உண்மையா இருக்கும்போது கர்த்தர் அநேகருக்கு அதிபதியாய் நம்மளை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். வேலை பார்க்குற இடத்துல கூட ஒரு பொருள் நம்ம வந்து அநீதியா தொடுகிறதோ, பேசுகிறதோ, அவர்கள் குறித்து பின்னால பேசுகிறதோ நம்ம செய்யாம, நம்ம எஜமானுக்கு நம்ம உண்மையா இருக்கும்போது, அநேக காரியத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய விஷயத்திலயும் அப்படிதான். நம்ம கொடுக்கிற கொஞ்ச நேரத்தையும் உண்மையா கர்த்தருக்கு கொடுக்கும்போது, கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறதை வஞ்சிக்காமல், கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை வஞ்சிக்காமல், உண்மையும் உதார்த்துவமாய் செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். வீட்லயும் அப்படிதான் நம்ம உண்மையா இருக்கும்போது அதனுடைய பிரதிபலன் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அதனால சின்ன விஷயம், இது ஒரு அற்பமான காரியம், இதுலலாம் எதுக்கு அப்படின்னு நினைக்காம, சின்ன விஷயமா இருந்தாலும் அதுல உண்மையா இருங்க. அதற்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் கொடுத்து அநேக ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புவாராக. காட் bless you.